வர்ற போது பெரியார் கொடுத்த அறிக்கை, இந்த காங்கிரஸ்கார ஆட்சி தப்பு பண்ணிருச்சு, இந்த காலி பேர் 4 பேரை ஆரம்பத்திலே துப்பாக்கியில சுட்டிருந்தா இந்த போராட்டம் அப்பவே நின்று போயிருக்கும். துப்பாக்கி போலீஸ் கையில வச்சிருக்கிறது எதுக்கு? சுடுறதுக்கு தானே அப்படின்னு சொன்னாரா இல்லையா கேட்டுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொன்னு சொன்னா மனசு வலிக்கும். ஊத்துக்குடி அந்த போராட்டம் நடக்கிற போது ஒரு இன்ஸ்பெக்டர் அவனை யூனிஃபார்மோட இருக்கிற போது பட்ட பகல்ல பல பேர் சேர்ந்து அவனுக்கு பெட்ரோல் ஊத்தி அவனை துடிக்க துடிக்க எல்லாருக்கும் முன்னால கொளுத்துனாங்க. அவன் கதறி கதறி செத்தான். செத்ததுக்கு பிறகு கைகொட்டி சிரித்தாங்க. அவனுடைய பெயர் ராமசாமி. அதற்கு அப்புறமா தான் தெரிந்தது அவனுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை பெயர் என்ன தெரியுமா? தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வின்னு தன்னுடைய பெண்ணுக்கு பேர் வைத்தவன் இந்தி வெறியன் என்று உயிரோடு கொளுத்தப்பட்டான். அது ஒரு கொடுமைன்னா அதை விட பெரிய கொடுமை, அவனை உயிரோடு கொளுத்தியவர்களுக்கு மொழிப்போர் தியாகி பென்ஷன் வந்தது. இந்த பின்னணி எல்லாம் தெரிந்தாதான் இந்த போராட்டம் என்ன, போராட்டத்துக்கு பின்னால வந்துச்சு, போராட்டம் மக்கள் மாணவர்கள் மத்தியிலும் தான் வந்துச்சு என்பது உண்மை. நான் மறுக்கவே மாட்டேன். இந்த நடந்த சம்பவம் அது வந்ததுக்கான காரணம் உங்க பின்னணியை நான் ஏற்கிறேன். ஆனா இந்தி திணிப்பு அல்லது இந்தி எதிர்ப்பு போராட்டம் திமுக ஆட்சி கட்டில் அமர்வதற்கு பெரிதும் உதவியது அந்த கால வரலாறு இல்லையா? ஒரு சின்ன திருத்தம் அதை சொல்ல கேளுங்க. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அது கொஞ்சம் ஆரம்பிக்கிற போது இவங்க சொல்ல, அதற்கு அப்புறம் சொன்ன அதே வார்த்தையை சொல்லிடுறேன். இன்றைய முதல்வருடைய தந்தை அன்றைக்கு சொன்னது, மாணவர்களே இப்படியே விட்டுட்டா நாம அம்மான்னு பேச முடியாது, மாதாஜி அப்படிதான் பேசணும், அப்பா அப்படின்னு பேச முடியாது, பிதாஜி அப்படிதான் பேசணும் சொன்னாங்க. நான் உங்களுக்கு திரும்பி கேட்கிறேன் சார், சொன்னார்ல அவருடைய பொண்ணுதான கனிமொழி, அவங்களுக்கு இந்தி எழுத படிக்க தெரியுமா தெரியாதா? தெரியுமா? அவர் யார்? நாங்களா கத்து கொடுத்தோம்? சரி, தயாநிதி மாறன் மத்தியில மந்திரியா இருந்தார். அப்ப நீங்க தானே கேள்வி கேட்டீங்க அவர்கிட்ட, முதல்வர்கிட்ட. உங்க மருமகன் இளம் வயசுல இங்க நல்லா வெற்றிகரமா இருக்கான்னு அவர் சொன்னது மறந்து போச்சா? அவனுக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்ல இந்தியும் நல்லா தெரியும், அதனாலதான் வெற்றிகரமா இருக்கான்னு. அப்ப நாமெல்லாம் படிச்சா தேச துரோகி, அவங்க குடும்பத்தில் படிச்சா அதுக்கு என்ன பேருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இந்தி திணிப்பு தான் எதிர்க்கிறோம், இந்தியை நாங்கள் எதிர்க்கவில்லை இந்த நொடி வரை சார். குறைஞ்சபட்சம் சார் யாருக்கு ஊருக்கு உபதேசம் பண்ணீங்க? உங்க வீட்டுல அதை செஞ்சீங்களான்னு கேட்கிறேன். ஊர்ல இருக்கிற தாலி எல்லாம் அறுப்பீங்க, உங்க வீட்டுல எல்லாம் தாலி கட்டிக்குவீங்க. ஊர்ல இருக்க யாரும் கோயிலுக்கு போனா அது அயோக்கியத்தனம், முட்டாள்தனம். ஆனா உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அத்திவரர் எந்திரிக்க போறான்னு 4 நாள் காத்து இருப்பீங்க. என்ன சார் நியாயம்? சரி, மாற்றத்தை உங்களிடத்திலிருந்து உருவாக்குங்க. நல்லது. இப்போ 1930 அல்லது 37 இல்ல உங்க கணக்கு பிரகாரம் 60க்கு பின்னான அந்த போராட்டம்னு வச்சுங்க, நான் அதை ஏற்கிறேன். 2026 ஒரு திரைப்படம், அதில் மைய கருவாக இந்தி எதிர்ப்பு போராட்டம் பேசப்படுகிறது, தீ பரவட்டும் அப்படின்ற முழக்கங்கள் முன்வைக்கப்படுகிறது. எப்படி நீங்க புரிஞ்சுக்க? இவ்வளவு நேரம் என்ன சார் சொன்னேன்? இந்திய ஆட்சி மொழியாக வராமல் இருப்பதற்கு ஒரே காரணம் சஞ்சீவ் ரெட்டி. அவருடைய ஒரு ஓட்டு தான், இல்லைன்னா 50லேயே அரசியல் சட்டத்திலேயே இந்திய ஆட்சி மொழியாக வந்திருக்கும். அப்படி அதை தடுத்த அந்த பெருமகனார் தேர்தல் இருக்கிற போது இவர்கள் ஆதரித்தார்களா எதிர்த்தார்களா? இல்ல, இந்தி எதிர்ப்பு போராட்டம் யாருக்கு எதிராக நடத்தப்பட்டது? நீங்க அது பின்னணியில் விஷயங்கள்லாம் நீங்க சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். பொலிட்டிக்கலா யாருக்கு எதிராக நடத்தப்பட்டது சார்? யார் பொலிட்டிக்கலா இல்ல சார், நீங்க அங்கேயே தப்பு பண்றீங்கன்னு சொல்றேன் சார். திரும்பி ஆட்சி மொழியாக வருவதை தடுத்த ஒரே ஒரு பெருமகன், அந்த பெருமை சஞ்சீவ் ரெட்டி தவிர எனக்கு கிடையாது சார். சரி, அவர் தேர்தல் நிக்கிறவங்க ஆதரிச்சவன் தான் அந்த கொள்கையை பத்தி பேசணும். சரி, அவரை எழுத்துட்டு இப்ப பேசுறீங்க, என்ன நியாயம்? நான் திரும்பி உங்களை கேட்டேன்ல, இந்தி படிப்பது கூடாதுன்னு. உங்க வீட்டு பிள்ளைகள் படிச்சிருக்காங்க, நீங்க பள்ளிக்கூடம் நடத்துறீங்களா இப்போ உங்க குடும்பத்துல? அதுல பல பள்ளிக்கூடங்கள்ல இந்தி இருக்கா இல்லையா? 67 வரை அரசு பள்ளிக்கூடங்களில் தமிழ் வழி கல்வி மட்டும்தான் இருந்தது. அதுக்கு அப்புறம் தான் ஆங்கில வழி கல்வி அரசு பள்ளிகள் வந்துச்சு. உண்மையா பொய்யா? என்னன்னே புரியல சார். தப்பு பண்ணா அதை நியாயங்கிறீங்க, நியாயமா இருக்கணும் அயோக்கியன்றீங்க.